சர்ச் பாக்ஸ்குள்ளே போகிறோம்னா வீடியோ ஆன்ல வீடியோ ஆன்ல சர்ச் பாக்ஸ் கொடுக்குறோம். இங்கே என்ன கொடுக்கணும்? கண்ட்ரோல் பேனல். ஓகே, கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே வந்தாச்சு. நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் போங்க. கண்ட்ரோல் பேனலுக்குள்ள நெட்வொர்க் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போகணும். அடுத்து சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அதில் வந்து டர்ன் ஆன் பண்ணணும். நெட்வொர்க் டிஸ்கவரி டர்ன் ஆன் நெட்வொர்க் டிஸ்கவரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கீழே இருக்கிற ஃபைல் ஆன் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் டர்ன் ஆன் ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் ஆன் பண்ணணுமா? அதுவும் ஆன் பண்ணணும். சரி, அடுத்து ஆல் நெட்வொர்க் இருக்கா? அங்கே கொடுங்க. இந்த ஆல் நெட்வொர்க் இந்த அம்புக்குரிய கீழே கொடுக்கணும். அது கீழே வாங்க. அதில் வந்து டர்ன் ஆஃப் ப்ராடக்ட் பாஸ்வேர்டு ப்ராடக்ட் ஷேரிங். இது டர்ன் ஆஃப் பாஸ்வேர்டு ப்ராடக்ட் ஷேரிங். அதை வந்து ஆஃப் பண்ணணும். மேலே ப்ராடக்ட் ஷேரிங் மேலே போங்க. ஸ்க்ரால் பண்ணுங்க மேலே. அது ப்ரைவேட் இருக்கா? மேலே அதுக்கு போங்க. மேலே ப்ரைவேட் பாக்ஸா? இந்த பாக்ஸா? இந்த ப்ரைவேட் பாக்ஸை போய் கிளிக் பண்ணணும். அதெல்லாம் இதை டர்ன் ஆன் பண்ணிடுங்க. டர்ன் ஆன் பண்ணுமா? பிரிண்டர் ஷேரிங்கை வந்து டர்ன் ஆன் பண்ணணும். ஓகே, சேவ் சேஞ்சஸ் பண்ணிடுங்க. சேவ் சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது? ஓ, சேவ் சேஞ்சஸ் இங்கே இருக்குது. இந்த சேவ் சேஞ்சஸ்க்குள்ளே போய்ட்டு சேவ் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஓகே, சேவ் சேஞ்சஸ் பேக் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது பிரிண்டர் சேர்த்து கனெக்ட் ஆகிருக்கு. பிரிண்டர் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பிரிண்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங்ஸை வந்து நம்ம ஓகே பண்ணியிருக்கோம். கரெக்டாக இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் பண்ணணும். அடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்குள்ள எப்படி பண்ணுவீங்க? சுவிட்சு நம்பாங்க. இப்போ ஒரு பிரிண்டரை இப்போ நம்ம டேட்டா கொடுக்கணும்ல, நெட்வொர்க் ஆப்ஷன் போகிறோம். இப்போ வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து இப்போ அந்த சிஸ்டம் வந்து இது கூட கனெக்ஷன் ஆகிடுச்சு. டிஸ்க்டாப் T1G5 RV அப்படிங்கிறது இந்த பக்கத்து சிஸ்டம் வந்து இது கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ஷன் ஆயிடுச்சா? ஓகேவா? அதோட ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் போகணுமா? எங்கடா இதுக்கு இதை தான் கிளிக் பண்ணி போகணுமா? இல்லை, அதில் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இது பேர் தான் இதான்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. இதுதானா இந்த சிஸ்டம் தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே டிஸ்பிசி ப்ராப்பர்ட்டிஸில் போகணும். டிஸ்பிசிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்பிசிக்குள்ளே போனால் அடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே டிஸ்பிசிலே ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த அதில் கிளிக் பண்ணுங்க. இதில் என்னது டிஸ்பிசி இருக்குல்ல, அதில் டிஸ்பிசி ரைட் கிளிக் அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்குள்ளே போயிட்டு அதில் போனீங்கன்னா இதோட டெஸ்க்டாப் பேர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இதோட டெஸ்க்டாப் பேர் T8G5 எங்கேயா இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் இதான் இதோட டெஸ்க்டாப் பேர் மாறல. இருங்க, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் போகிற மாதிரி மேலே போங்க. டெஸ்க்டாப் நேம் இல்லை இல்லையா? சரி, க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை பிரச்சனை இல்லை. இது கனெக்ட் ஆகலையா? அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்னு இருக்கு பாருங்க. அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இதுதான் அதோட கம்ப்யூட்டர் நேம். அட்வான்ஸ் சிஸ்டம் மேலே கம்ப்யூட்டர் நேம் மேலே வந்தோம்னா இங்கே கம்ப்யூட்டர் நேம் அதில் போக முடிங்க. திரும்புவாங்க. குச்சிட்டின்னு தான் இருக்குது எல்லாத்துலேயும். க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன குச்சிட்டின்னு வருது? இங்கே வேறு பேர் இருக்கு. அப்போ எந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு? அப்போ வேறு தான் கனெக்ட் ஆகிடுச்சா? இல்லை, நேம் மாறி இருக்குதா? என்னாச்சு? பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி